எவ்வளவு காய் இருக்குன்னு பாருங்க. தோட்டத்தை தான் சுத்தி பார்க்க போறோம். ஏக்கர்ல வந்து இந்த மாதுளம் பாருங்க, ஒவ்வொரு மரத்துலயா பாருங்க, சின்ன பழம் கொண்டு போட்டேன். நிறைய காய்கள் இருக்கு. ஐயா பாமண்ட பேர்ல. ஓகே, பாருங்க என்ன குவாலிட்டி. உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாங்க பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு மாதுளம் தோட்டத்தை தான் சுத்தி பார்க்க போறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதுளம் தோட்டம் எங்க இருக்குது, எத்தனை ஏக்கர்ல இருக்குது, எப்படி இந்த மாதுளம் தோட்டத்தை வந்து பராமரித்து கொண்டிருக்கிறாங்க, இதில் உள்ள லாப நஷ்டங்கள், இப்படி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். இந்த தோட்டம் செய்கிற அந்த ஐயாவோடையும் வந்து நாங்கள் வந்து கதைக்க போகிறோம். இந்த ஃபார்ம் வந்து சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய மாசாரன்ற இடத்துல தான் அமைஞ்சிருக்குது. அதாவது வந்து நீங்கள் வந்து புதுக்காட்டு சந்தியில் இருந்து நீங்கள் வந்து தர்மங்கேணி வருகின்ற அந்த பாதையால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தீங்கன்னு சொன்னால், ரோட்டு கரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் போட்டிருக்கிறாங்க. இடது கை பக்கத்தில் ஐயா ஃபார்ம் உண்டு. அதில் இருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்தில் தான் இந்த ஃபார்ம் வந்து அமைஞ்சிருக்குது. 2.5 ஏக்கரில் வந்து இந்த மாதுளம் தோட்டம் வந்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மரத்துலையும் வந்து பாருங்க நிறைய காய்கள் இருக்குது. அது அடுத்த பூக்களும் இருக்குது. இது பறிக்கும்போது அடுத்தது வந்து காய்ச்சி வரக்கூடிய மாதிரி பூக்களும் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்கள் இவ்வளோ காய்கள் இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி இப்படியே வச்சுருக்காங்க. மேலே வந்து நெட் வந்து கட்டியிருக்கிறாங்க. அது என்னத்துக்குன்னு தெரியல. நாங்கள் அந்த ஐயாட்ட கேட்க போகிறோம் என்னத்துக்காக கட்டியிருக்காங்க. சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெட்டால் வந்து அடைச்சிருக்கிறாங்க. நல்லா அறிக்கையாக ஆடு மாடுகள் வர அதை மாதிரி நீட்டாக அடைச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்க்க தெரியும். இங்கே பாருங்கள், இது இவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்களேன், பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கேன். விலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய விலை இல்லை. நீங்கள் நேரடியாக வந்தால் பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல விலையெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து தோட்டத்துக்கு வந்து ஆட்கள் வந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. வேலைக்கு ஆக்களை வச்சு நல்லா அழகிய முறையில் வந்து உண்மையாலுமே வந்து நேர்த்தியான முறையில் வந்து இது செய்து கொண்டிருக்கிறாங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடங்கள்லையும் வந்து சிசிடிவி கேமராக்கள் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. 24 மணி நேரம் கண்காணிக்கக்கூடிய மாதிரி சிசிடிவி கேமராக்கள் ஃபிட் பண்ணி நல்ல முறையில் இந்த தோட்டத்தை வந்து ரன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மேலதிக விவரங்களை நாங்கள் வந்து இந்த தோட்ட உரிமையாளரோட கதைக்க போகிறோம். கதைச்சி நாங்கள் விவரத்தை அறிஞ்சு கொள்வோம் என்ன மாதிரி என்று. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் எல்லாம் பாருங்கள் இவ்வளவு காய் இருக்குன்னு சொல்லி. சுற்றி வர வந்து 4 பக்கமும் தடி ஊண்டி கட்டியிருக்கிறாங்க. அந்த அதாவது மாதுளை கன்றுகள் வந்து கீழே வளைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக பிடிச்சி கட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்க்க தெரியும். இப்போ வாங்க நாங்கள் உரிமையாளரோட ஒரு பேசலாம். இது நாங்கள் ஐயா பாமண்ட பேரில். ஓகே, ஒரு 4 வருஷமே பேரும். அதாவது வந்து சந்தைப்படுத்துறது இந்த வெளிநாட்டுல இந்த இறக்கமாக செய்ய. ஆமாம், அதெல்லாம் கொஞ்சம் சந்தைப்படுத்துறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இயற்கையாக செய்கிற வேலைங்க கொஞ்சம் சிலவுகள் கூட. அதாவது வந்து அந்த கிருமி நாசினிகள் அதில் கொஞ்சம் பாதிக்கிற கூட வந்து செயற்கையான கிருமி நாசினிகள் வெளிச்சந்த விலையே எங்களோட அந்த விலைக்கு ஒப்பிடக்கூடாது. எங்களோட விலையால் கொஞ்சம் வித்தியாசம். மேலே வந்து இந்த நெட் அடிச்சிருக்கீங்க. இது என்னதான் அந்த பூச்சி தாக்கத்தை இல்லை பண்ணுறா பூச்சிகள். ஆமாம். அதனால் அந்த தான் வந்து இந்த ஒரு இயற்கையாக செய்கிறதுக்கா அந்த மேலுக்கு நெட்டில் அடிச்சுக்கோம். மற்ற இது வெப்பநிலையும் குறைக்கும். இப்போ உள்ள காலநிலையாக கொஞ்சம் வெப்பம் கூட இல்லை. ஆமாம், கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அமையும். அதாவது இறக்குமதியோட போட்டி போட வேண்டியது. இறக்குமதியோட போட்டு எங்களையும் தரமான கொடுக்கக்கூடிய இருக்குது. எங்களோட பொருள் மட்டும் தரமானது. ரைட்டு. அதாவது வந்து இந்த இயற்கையை கூடுதலாக 95% இயற்கையாக தான் சேவை பண்ணப்பட்டிருக்கு. ரைட். சரி, ஒரு குளத்தை போட்டி கட்டுறோம் பாருங்க. ஓகே. இந்த நிலையிலே 5 ஓட்டு கட்டுறோம் பாருங்க. பாருங்க என்ன குவாலிட்டி இருக்கு. நல்ல பழம் தான். உண்மையால சுக்காப்பு கடல்ல இருக்குதான். பட்டப்படி பழம் பாருங்க. சின்ன பழம் கொண்டு போட்டுறாரு ஐயா. சின்ன ஒரு பழம் தான். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்க அந்த முட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. வாவ், தெரியுது. முத்து பாருங்க, சின்ன பழையா இருக்கு. சின்ன பழம்
பழத்தை வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தோனாங்க. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பழம் வந்து ஒரு அளவான சிறிய பழமாக இருந்தாலும் நல்ல இனிப்பாக தான் இருக்குது. உண்மையாலுமே சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பழமாக இருக்குது, உங்களுக்கு அது வந்து வெட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல முத்துக்கள், அதாவது சிகப்பு கலரில் நல்ல முத்துக்களோட நல்ல இனிப்பாகவும் இருக்குது. பரவாயில்லை, அதில் விலைக்கும் ஓகே பரவாயில்லை. அதாவது வந்து கிலோ கணக்கு தான் நீங்கள் வந்து கொடுக்குறாங்க. அதாவது கிலோ நீங்கள் கடையில் எடுக்கிறத விட இங்கே வந்து கடையில் வந்து ஒரு பழம் 500 600 அப்படி போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு வந்து விலை குறைவாக தான் கொடுக்குறாங்க. கிலோ கணக்கில் நிறுத்து உங்களுக்கு தரும்போது மிக குறைவாக தான் இருக்குது. இதோட இடம் வந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா புதுக்காட்டு சந்தையிலேருந்து தர்மங்கேணி போகிற ரோட்டால் ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் அப்படி போனீங்கன்னு சொன்னால் ஐயா ஃபார்ம் ஒன்று போட் போட்டு ரோட்டு கரையிலேயே போட் போட்டு இடதுகை பக்கத்தால் ஒரு மண் பாதை ஒன்று போகுது. 300 மீட்டர் தூரத்தில் இந்த ஃபார்ம் இருக்குது. நேராக போய் பார்த்து நீங்கள் பார்வையிட்டு நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. நல்ல சின்ன சின்ன பழங்களாக இருந்தாலும் நல்ல பழம், ஒரு கிலோவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பழம் வரும். நல்ல விலை குறைவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. நேராக போய் பார்வையிடுங்க. இதில் நான் உரிமையாளரோட நம்பரை உங்களுக்கு தர்றேன். நீங்கள் அவனோட கதைச்சிட்டு நீங்கள் விலையெல்லாம் கதைச்சிட்டு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் போய் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். காய்ந்து போன மாதிரி தான் இருக்குது, மேலால் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்குதே தவிர நான் பழத்தை நாங்கள் வெட்டி பார்க்கும்போது சாப்பிட்டு பார்க்கும்போது நல்ல இனிமையாக நல்ல சுவையாக தான் இருக்குது. அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. பார்க்க தெரியும் பாருங்கள் எவ்வளவு கன்றுகள் இருக்குன்னு பாருங்கள். அங்கே தொங்கலில் அவங்க தெரிகிற அந்த வேலி வரைக்கும் கன்றுகள் தான் இருக்குது. மேலே வந்து அந்த நீல நெட் வந்து ஏன் போட்டிருக்காங்கன்னு கேட்ட நாங்கள் அதில் வந்து இந்த பூச்சி தாக்கங்கள் குறைவாக இருக்குமான்னு சொல்கிறார் ஐயா. அதனால தான் அதுக்காக தான் போட்டிருக்காங்களாம். பார்க்க உங்களுக்கு தெரியும் பழம் வந்து சிறிய பழம் பெரிய பழம் வந்து கலந்து மாதிரி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நேராக போய் பார்வையிட்டு எடுத்துக்கொள்ளலாம். கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இங்கே வந்தால் இந்த ஃபார்முக்கு வந்து இந்த பழங்களை வந்து வாங்கி கொண்டு போய் சாப்பிட்றீங்கம்மா. மற்றது வந்து இங்கே இருக்கிறார்கள் தங்களுடைய சொந்தங்களுக்கு வேண்டி அனுப்பியும் போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறேன். சரி உறவுகளை, இதே மாதிரி உங்கள்கிட்ட மாதுளம்பழம் தோட்டங்கள் இருக்குதுன்னு சொன்னாலும் இல்லாத வேறு ஏதாவது பண்ணைகள் இருக்குதுன்னு சொன்னால் இதில் வந்து விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய நம்பரை தரேன். எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த காணொலியையும் வந்து நாங்கள் வந்து பதிவேற்றம் செய்து உங்களுடைய பிஸ்னஸுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவியை நாங்கள் செய்து விடுவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறக்காமல் வந்து விளம்பரம் எதுவும் செய்யணும்னா எங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. நேராக போங்க ஐயா ஃபார்மில் பார்த்து நீங்கள் வந்து ஐயாவோட கதைச்சி பேசி பழங்களை சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரி உறவுகளே, முக்கியமாக மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.